ஒவ்வொன்றுக்கும் பதறிட்டு இருக்க முடியுமா? இல்ல எல்லாத்துக்கும் பஸ் ஏறி போய் வந்து செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்ப என்ன, நல்லா தானே இருக்காரு, ஒன்றும் ஆயிடலையே. அம்மா அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருமா. இருக்கட்டும்டா, இந்த காலத்துல ஆஸ்பத்திரிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமா ஆயிப்போச்சே. இத பாரு மாணிக்கம், நீ ஏற்கனவே அந்த தடிப்பைய போச அடிச்சிருக்க. இப்ப நீ அங்க போன, உங்ககிட்ட யாரும் நல்லபடியா பேச மாட்டாங்க. இத பாரு, நீ வேண்டாத விருந்தாலே தான் போய் நிப்ப. அது உனக்கு ரொம்ப முக்கியமாடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி இல்லைம்மா, நாளைக்கு இந்த விஷயம் சுந்தரம் ஐயாவுக்கு தெரிய வரும். நான் ஏன் போல சரவம் ஏன் போலன்னெல்லாம் விசாரிப்பாரு. என்ன இருந்தாலும் சொந்தக்காரராச்சே. ஆமா, நான் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கலையே. போய் பார்த்துட்டு வரதாம்மா நல்லது. சரி, போயிட்டு வாங்க. ஆனா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போனோமா பார்த்தோமான்னு வந்துடணும். உன் பொண்டாட்டி அங்க போனதும் அவங்கெல்லாம் உன்கிட்ட பாசத்தை மாத்தி மாத்தி பொழிஞ்சு தள்ளிட போறாங்க. நீ இங்கே நிக்கிற, இது என்ன பழக்கம்? ஒட்டு கேக்குறியா? சொந்த வீட்லயே யாராவது ஒட்டு கேட்பாங்களா? என்ன பொண்ணோ, ச்சே, நல்லா எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்கிய. சரோ, அம்மா அப்படிதான், விட்டு தள்ளு. சரி நீ கிளம்பு, மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். தேவையில்லைங்க, தேவையில்லை. அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னதும் மனசு பதறி போய் துடிச்சு கிளம்பணும். போட்டது போட்டபடியே போய் அவரை பார்க்கணும். அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த நினைப்பே மனசுக்குள்ள வரணும். அதாங்க பாசம். அப்படி போய் நான் அவரை பார்த்தாதான் நான் அவரோட மகங்கிறத மன நிறைவோட சொல்லிக்க முடியும். என்ன சொல்ற? எங்க அப்பாவை போய் பாக்குறதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் கெஞ்சுறீங்க. ஏன் அவரை பார்க்கணும்னு ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லி எங்க இது என்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்டா? லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற மாதிரி கூழ கும்பிடு போட்டு உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் அப்பாவை போய் பார்க்கணும்னா எனக்கு எனக்கு அவமானமா இருக்கு. அதான் போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அடடா, இந்த பெருந்தன்மைய என்னால சகிச்சுக்க முடியல சாமி. பாசங்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற புனிதமான உணர்வு. ஆனா அதை நீங்க ஃபார்மாலிட்டியா நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி நான் இல்ல. எங்க அப்பா எங்களை அப்படி வளர்க்கல. எங்க அப்பா எங்களுக்கு கத்து கொடுத்ததெல்லாம் பிரியம்தான். அந்த பிரியத்தோட தான் அவரை போய் பார்க்கணும். இப்படி போய் பார்க்கறத விட நான் போகாமே இருந்துடலாம். வெட்டி பேச்சு வேண்டாம், கிளம்பு போலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? நாம ரெண்டு பேரும் அங்க போய் நின்னா எங்க அப்பா நாம ரெண்டு பேரும் ஏதோ பாசத்துல பதறி அடிச்சு வந்துதான் நினைப்பாரு. அப்படி அவரை ஏமாத்த எனக்கு பிடிக்கல. இத பாரு, இப்போதைக்கு பிரச்சனையோட மொத்த உருவமே நீதான். இருந்துட்டு போற. நீங்களாவது உங்க அம்மாவுக்கு உண்மையான மகனா இருங்க. என்னைக்கு எங்க அப்பா மேல எங்க வீட்டு மனுஷங்க மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை வந்து போய் பார்க்கலான்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நாம இப்படிதான்னு எங்க அப்பாக்கு தெளிவா தெரியறதுதான் நல்லது. அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி அவர் அவரை பக்குவப்படுத்திக்குவாரு. நம்மளை பத்தி தேவையில்லாம அவரு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு எங்க அம்மாவை கண்டா பிடிக்கல, அத நேரடியா சொல்லாம ஏதோ கதை விடுற. சரி, அதெல்லாத்தையும் விடு. கடைசியா கேக்குறேன், என் கூட வரியா மாட்டியா? நான் தெளிவா தான் சொல்றேன், நான் வரல. நானும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. உங்க வீட்டுக்கு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுங்கிறது நடக்கவே நடக்காது.